أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும், நடைமுறையில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்தும் ஃபித்ரத்தாகும். ஒவ்வொரு ஃபித்ரத்தும் ஒவ்வொரு வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி மொழியை நிறைவு கொண்டு என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனான அல்லாஹ் தன் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையாக தான் அருளிய இறுதி வேத திருக்குர்ஆனிலே பொறுமை என்னும் நற்குணத்தை பற்றி என்ன கூறினார் என்பதை அவரிடமே கேட்டு அறிவோம். இன்ஷா அல்லாஹ் சற்று பொறுமையாக கேளுங்கள். யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் எவ்வாறு உதவி தேட வேண்டும்? நீ யாருடன் இருக்கிறாய்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் 2ஆம் அத்தியாயம் 153வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, பொறுமையை கொண்டும் தொல்கையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். தீர்ப்பு நாளின் அதிபதியே, யா அல்லாஹ், முஸ்லிமாகிய நாங்கள் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் இறைவா? அல்லாஹ் இதற்கு பதிலாக திருக்குர்ஆனில் 3ஆம் அத்தியாயம் 200வது வசனத்தில் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, பொறுமையை கடைபிடிங்கள், துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஏக இறைவனே, யா அல்லாஹ், உன்னையே வணங்கும் முஸ்லிமாகிய எங்களுக்கு தீங்கு செய்ய நயவஞ்சகர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களே, இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவா? அல்லாஹ் தன் திருமறையில் 3ஆம் அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் கூறுகிறான், உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் நயவஞ்சகர்களான அவர்களுக்கு அது துக்கத்தை உண்டாக்குகிறது. உங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சினால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை சூழ்ந்து அறிகிறவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நன்றி இறைவா, நன்றி. இப்பேற்பட்ட பல நன்மைகளை குவிக்கக்கூடிய பொறுமை என்னும் நற்குணத்தை அகில உலக முஸ்லிம் பெருமக்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று உன்னையே வேண்டி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.